ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா மேட்ச் த பாப்ஸ்டிக்ஸ் டு இட்ஸ் எக்ஸாக்ட் பேட்டர்ன். என்னடா பாப்ஸ்டிக்ஸில் பேட்டர்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ தானே நம்ம கலர் பேட்டர்ன் பார்த்தோம், இப்போ என்ன மறுபடியும் பேட்டர்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவான ஐடியாவை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்ஸ்டிக்ஸுங்க, அது நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய குட்டீஸ்க்கு 9 பேர்ஸ் ஆஃப் பாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களாங்க, இதுதான் நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டிக்குரிய செட்டப். இதை நீங்கள் இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் எல்லாமே ஒரே கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ண பேட்டர்னும் ரொம்ப மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரிக்கியாக, இந்த ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஆக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சீக்வன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு தக்கன நீங்கள் கூட அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்குரிய கேமுக்குரிய ஆக்டிவிட்டி செட்டப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். 3, 2, 1.
என்னங்க குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த கேமோட பெனிஃபிட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் அவங்களோட கேம் விளையாடும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் எப்படி அவங்களுக்கு இந்த கேம் மூலிமா இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஷேப் அண்ட் சீக்வன்ஸ் ரெகக்னேஷன். அது எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம மைன்யூட்டாக ரொம்ப சிமிலராக இருக்கக்கூடியதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷேப்பை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க அதில் அதோட பேரை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் இதில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குறாங்க, அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க, திருப்பியும் அகைன் அந்த இன்னொரு பேருக்காக திருப்பி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா பாப்ஸ்டிக்ஸையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தாங்க. இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் நான் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், அதை குட்டீஸ் கேம் விளையாடும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல எப்படி அவங்க அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. ஸோ நம்ம கண்டினியூஸாக இது மாதிரியான கேம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டினியூஸாக அவங்களுடைய டே டு டே ரொட்டீன்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ண அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த ஸ்கில்ஸ், இந்த இதெல்லாம் டெவலப் ஆகுறத நம்மளால் ஈஸியாக கண்கூடாவே அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கேம், இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எந்த குட்டீஸ்க்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்களுடைய அம்மாவுக்கு, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை யோசிக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி நான் போடுற வீடியோஸை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். அவங்க குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க சொல்லுங்கள். அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு குட்டி கிளிப்பிங்காக நான் அவங்களுக்காக ஆட் பண்ணுறேன். அப்புறம் என்னங்க இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்க? ஒரு குட்டி லைக் பட்டனை எனக்காக தட்டி விடுங்க. நான் இன்னொரு க்ரியேட்டிவான ஒரு க்யூட்டான ஒரு ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங்.